ஓகேவா? வணக்கம் உறவுகளே, கேட்குதா? நேற்று சாய்பாபா கோயில் போயிட்டு வந்தேன் இல்லையா? ஆமாம், இன்னைக்கு காலையில் வீடியோ போட முடியல, கொஞ்சம் வேலை. அதனால் கோயிலுக்கு போக வேண்டியிருந்துச்சு. இன்றைக்கி தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சாமி ஐயப்ப சாமி கோயிலுக்கு முடி கட்டினாங்க, அதுக்காக போயிருந்தேன். அதனால் வீடியோ போட முடியல. பார்த்தீங்கன்னா சாய்பாபா மாலை போட்டிருக்காரு பார்த்தீங்களா? அது நேற்று வாங்கிட்டு இருந்தது. இந்த ட்ரெஸ்ஸு ஏற்கனவே நம்ம வாங்கினது தான், கும்பகோணத்தில் வாங்கினது. கும்பகோணம் சாய்பாபா கோயிலில் வாங்கினது. இந்த மாலை நேற்று வாங்கிட்டு சாய்பாபா அம்மாக்குள்ளே வந்துச்சு. இது நேற்று வாங்கிட்டு வந்தேன், சாய்பாபாவுக்கு கோயிலில் வாங்கிட்டு வந்தேன். 10 ரூபா, அதிகமாக இல்லை, 10 ரூபா தான். சாய்பாபாவுக்கு போட்டாச்சு. ஒற்றை டைப் தான் இது, ஒற்றை டைப் தான். என் பாபா நேற்று செம்ம ரொம்ப அழகாக இருந்தார். பாபா நேற்று ரொம்ப அழகாக இருந்தார். அழகுன்னா அவ்வளோ அழகு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். இந்த மாலை பார்த்திங்களா? இந்த மாலை 10 ரூபா. அதே கண்ணனுக்கு போட்டு பார்க்கலாம்னு ஒரு ஆசை. ஆனால் சின்னதாக இருக்குது. என் பாபாவுக்கு போடுறதா, ராதே கண்ணனுக்கு போடுறதான்னு சொல்லுங்கள், யாருக்கு செட் ஆகும் தெரியல. என் பாபாவுக்கு தான் செட் ஆகும் போல், தெரியல. பட் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலான்னு ஒரு ஆசை. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள், எப்படி இருக்குன்னு தெரியல. இது அங்கே தான் வாங்கினேன், ஆரஞ்சு கலரு. ஆரஞ்சுனால் பியூர் ஆரஞ்சு கிடையாது, கொஞ்சம் ஆரஞ்சு மாதிரி இருந்துச்சு. ஏற்கனவே நான் வெள்ளை கலர் வாங்கி வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியும். வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும். இது சேம் ரெட் கலர் தான், ஆனால் டிசைன் வேறு. இவரோட கலர் தான், டிசைன் கொஞ்சம் வேறையாக இருந்துச்சு. சரி, ஓகே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். வேறு கலர் இல்லை அங்கே. ஆனால் நம்ம கும்பகோணத்தில் நிறைய டிசைன் கலர்ஸ் இருக்குது, ஆனால் சைஸ் இல்லை. வரும்னு சொல்லியிருக்காங்க, மறுபடியும் போனால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இங்கே ஆனால் நிறைய டிசைன்ஸ் இங்கே இல்லை, கம்மியான இதுதான் இருந்துச்சு. ஓகே, பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு இங்கே எதாவது வாங்கணுட்டாங்க. அப்புறம் மெயினாக இன்னொன்று வாங்கினேன். என் கையில் பாருங்கள், பாபா இருக்கார். இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா பாபா. பார்த்தீங்களா, என் பாபா என் கைக்கே வந்துட்டார். என் பாபா என் ரூம்லேயே இருக்கும் தான் நீங்கள் நினைப்பீங்க, ரூம்லேயே வச்சுருக்கேன், இங்கேயே வச்சுருப்பேன் அப்படின்ட்டு. அடிக்கடி பார்த்துருப்பீங்க. இந்த என் ரூமில் தான் இருப்பார், என் கூடவே இருப்பார். இப்போ என் கூடவே என் கையிலே இருக்கார் பாபா. 30 ரூபா இந்த மோதிரம் 30 ரூபா. இந்த மாலை 10 ரூபா, இதுவும் 10 ரூபா. இந்த மாலையும் 10 ரூபா. இது 25 50 ரூபா. இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் போனது ரொம்ப லேட்டாகிடுச்சு. நானாக ட்ரைவ் பண்ணிட்டு தான் போனேன். கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புனேன். நேற்று மந்த்லி கரண்ட்டு ஷடவுன் நேற்று, அதனால மெஸ்ஸும் இல்லையா. இன்னொரு விஷயம், கரண்ட்டு இல்லாதனால வீட்டில் இருந்தாலும் நமக்கு ரொம்ப இதுவாக தான் இருக்கும். இன்னொன்று, நான் வியாழக்கிழமை போகாதனால பாபாவை போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு இது. சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். கொஞ்சம் லேட்டாக தான் போனேன். ரொம்ப அமைதியாக பாபாவை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம். அமைதியாக பாபா கிட்ட உட்காந்து வேண்டிகிட்டு இருந்தேன். பாபா கிட்ட நல்லா, எப்படி சொல்கிறது, அது மன ரீதியாக பேசிகிட்டு இருந்தேன்.
நிறைய பூஜை எல்லாம் முடிஞ்சு எல்லாருமே மூவ் ஆன் பண்ணி போயிட்டாங்க. எங்கே இருந்து பெல் சவுண்டு கேட்குது, என்னால் அதை ரியலைஸ் பண்ண முடிஞ்சிச்சு பாபா என்கிட்ட பேசுகிறாரு அப்படின்றத. நான் கேட்க கேட்க பதில் சொல்கிற மாதிரியான ஒலி வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் பள்ளி சொல்லுன்னு சவன சொல்லுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி கேட்டுகிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் மனசில் இன்னுமே என்னால் அதுலேருந்து வெளில வர முடியல. அப்படி ஒரு இது இருந்துச்சு எனக்கு, பாபாவுக்கு எனக்குள்ள கனெக்டட் இருந்துச்சு எனக்கு, இப்பயும் இருக்குது. அதுலேருந்தே நல்லா வெளில வர முடியல. பாபா என்கிட்ட பேசின மாதிரி இருந்துச்சு. அது எனக்கும் பாபாவுக்குள்ளே கனெக்டட் இருந்துகிட்டே இருக்குது என் வாழ்க்கையில். நான் எல்லா சாமியும் கும்பிடுவேன். எனக்கு எடுத்தோடனே முருகா அப்படின்னு வரும். ஏதாவது ஒரு விஷயத்தில் முருகா அப்படின்னு தான் வரும். நான் உட்காந்து ஏஞ்சாலும் சரி, எப்போ நான் மனசில் பாபா வரும். அது சொல்லுவாங்கள்ல, ஆத்மார்த்தமாக பாபா வரும். எல்லா சாமியும் கும்பிடுவேன். ஆனால் பாபா என் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு, மறக்க முடியாத, தவிர்க்க முடியாத, உணர்வுபூர்வமாக கலந்த ஒரு ஒரு சொல்ல முடியாத வார்த்தையால் அப்படி ஒரு உணர்வு. நேற்று அப்படி தான் நடந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து 1 மணிக்கு அன்னதானம் ஸ்டார்ட் ஆகும், 1:30க்கெலாம் முடிஞ்சிடும். நான் போய் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அன்னதானம் முடிஞ்சிருச்சு. அப்போல்லாம் முடிஞ்சிருச்சு, கம்மியான பேர் தான் இருந்தாங்க. சரி ஓகே, நமக்கு கொடுப்பன இல்லை அப்படின்னு நினச்சிட்டு, அன்னதானம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பார்த்தா ஒரு சிஸ்டர் கூப்பிட்டாங்க, அக்கா சாப்பாடு இருக்குது வாங்க அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. எப்பயுமே நான் போகும்போது முடிஞ்சிடும். நாங்கள் கோயிலில் போய் க்யூவில் நிற்கும் போது சில சமயம் முடிஞ்சிடும். அப்போ நான் நினப்பேன் கொஞ்சம் தான் கிடைக்கும். சரி ஓகே பரவாயில்ல. அது நேற்று ஆனால் டைமிங் முடிஞ்சு சாப்பாடு சூடாக வடித்து வந்துச்சு. எனக்கு அது அப்படியே ரொம்பவே ஃபீல் ஆயிடுச்சு. நேற்று வடை பாயசத்தோட பைனாப்பிள் கேசரி வடை பாயசம் எல்லாம் கொடுத்தாங்க. ரொம்பவே பாபாவோட அருள் முழுசாக கிடைச்ச மாதிரி. நியூ இயர், புது வருஷம் நம்ம போயிருக்கோம், வாழ்க்கை தொடங்கி போயிருக்கோம் பாபாவை பார்க்க. பாபாவோட ஆசீர்வாதம் முழுசாக கிடைச்சிது. எல்லாருக்காகவும் உண்மையாக வேண்டிக்கிட்டேன், எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டேன். உறவுகள் அனைவருக்கும் வேண்டிக்கிட்டேன், மனசார வேண்டிக்கிட்டேன். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு. எல்லோரும் நல்லா இருப்போம். நன்றி உறவுகளை. உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். நான் வீடியோ எடுத்திருக்கேன், அதை அப்லோட் பண்ணுறேன். இந்த திங்ஸ் வாங்கினது இதை சொல்லி பேசி உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன், பேசிட்டேன். நன்றி உறவுகளே.